ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் மித்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் மித்ஸ்னால் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். போய் என்ன அப்படியே மக்கள்கிட்ட பரப்பியிருக்காங்க டே ட்ரேடிங் பற்றி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ காமனான ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம் மக்கள்கிட்ட இருக்க ஒரு மூட நம்பிக்கை டே ட்ரேடிங் பற்றி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொன்றா லைனாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தூக்கி இந்த டாப்பிக்கை நம்ம மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே ட்ரேடிங் இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. டே ட்ரேடிங் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாப் போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜாப் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் காலைல 7 o'clock போயிட்டு நைட் 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு மந்த்தில் 31 நாள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறம் தான் கையில் காசு பண்ணுறாங்க. பட் டே ட்ரேடிங் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்க மக்கள் பார்த்திங்கன்னா, ஒரு லேப்டாப்பு, ஒரு கம்ப்யூட்டரு, அதுக்கப்புறம் வீட்லேயே ஜாலியாக சொகுசாக இருந்துக்கலாம், காலையில் ஏஞ்சோன்னா 1 hour ட்ரேட் முடிச்சிடலாம். இப்படியெல்லாம் ட்ரேடிங்கை பற்றி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களோட இதுக்காக கூட சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து அது கண்டிப்பாக அது ட்ரூ கிடையாதுங்க. ஏன்னா எல்லா டைமும் நீங்கள் 1 hour ட்ரேட் முடிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு எல்லா ட்ரேட்ஸுமே நீங்கள் எடுத்துடணும் ப்ராஃபிட்டு. அதனால உங்களுக்கு டே ட்ரேடிங் ஈஸி. அப்போ எதுக்கு எல்லாரும் வேலைக்கு போக போகிறாங்க 9 to 5? அப்படி கிடையாது. ட்ரேடிங்கிறது ஒரு ஆர்ட், ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் அதை பிஸ்னஸாக பார்த்தா மட்டும்தான் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங் எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு தட் ஈஸி கிடையாது. அதுவும் ஆஸ் டிஃபிகல்ட் அஸ் அ டே டு டே ஜாப் அண்ட் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். கண்டிப்பாக அது ஒரு பிஸ்னஸ். ஸோ நீங்கள் டே ட்ரேடிங்கிறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிட்டா போதும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பிக் ஷாட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி. ட்ரேடிங்கிறதுல நிறைய இருக்குது. அதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் எவ்வளோ வைக்கணுன்றது, டிசிப்ளின் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ட்ரேடிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு பார்ட். ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக தேவை தான். பட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு பார்ட். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாரையும் ரீச் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மல்டிபிள் டைம்ஸ் பணம் கொடுக்குதுன்னா, நம்மளாவது லேக்ஸில் பணம் வச்சுருக்கோம். இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய 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 அமௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸில். அப்போ அவங்கெல்லாம் அப்படியே டபுள் ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்படியெல்லாம் கிடையாது. என்னென்னா ஸ்ட்ராட்டஜி ஆல் டைம் ஒர்க் ஆகாது. அதுவும் ப்ராபபிலிட்டி பேஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ டே ட்ரேடிங்கில் எந்த ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் உங்களை குயிக்காக ரிச் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோர் ட்ரேட்ஸ் மோர் ப்ராஃபிட். அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோர் ட்ரேட் மோர் ப்ராஃபிட். ஓகேங்களா? மோர் ப்ராஃபிட் இது இப்படி கூட பண்ணிக்கலாம். மோர் ட்ரேட் மோர் ப்ராஃபிட்னு சொல்லலாம். மோர் மணி மோர் ப்ராஃபிட்னு நம்ம ஆளுங்க டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இந்த ட்ரேடுன்ற இடத்துல மோர் மணி கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, இன்னைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன் அதனால லாஸ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததுன்னா நான் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக எடுத்திருப்பேன். நான் இன்னைக்கு ஃபுல் அமௌண்ட் மார்க்கெட் செல்லிங்கும் கேப்சர் பண்ணியிருப்பேன். அது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் செல்லிங் போயிருந்திருக்கும். இப்போ நேற்று எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபுல் பையிங் போயிருந்ததா. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுச்சேன், நான் மட்டும் நேற்று இந்த பையிங் எடுத்திருந்தேன்னா ஃபுல் ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். நான் என்ன பண்ண தெரியாமல் செல்லிங் எடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டேன். ஸோ நேற்று மட்டும் பையிங் இன்னும் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சில பேசுவாங்க. ஸோ நிறைய ட்ரேட் எடுத்தால் நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் சொன்னேன், என்கிட்ட கம்மியாக தான் கேபிட்டல் இருந்தது, ஸோ அதனால தான் நேற்று என்னால் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியல. இதே என்கிட்ட மட்டும் 1 lakh 10 lakh இருந்ததுன்னா நான் ஒரு லாஸ் வாங்கினாலும் திரும்ப ட்ரேட் பண்ணி நான் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணி ஃபுல் கேப்சர் பண்ணுவேன். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் குவாலிட்டியாக ட்ரேட் எடுக்கணும்னா 2 ட்ரேட் மேக்ஸிமம், இல்லையா 3 ட்ரேட். அதை தாண்டி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் at the end of the day நீங்கள் கேப்லர் தான். மைண்ட் எதையுமே கேட்காது. நீங்கள் என்ன நோக்கி பண்ணுறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ மோர் மணி மோர் ட்ரேட்
மோர் மணி மோர் ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து ஒரு மித்து தான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நீங்கள் குவாலிட்டியாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்க, எல்லா ரூல்ஸ் செட்டப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரேட் ஆர் மேக்ஸிமம் 2 ட்ரேட் இஸ் இனஃப். சரிங்களா? நெக்ஸ்ட், யூ நீட் டு ட்ரேட் எவ்ரி டே. ஓகேங்களா? யூ நீட் டு ட்ரேட் எவ்ரி டே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. டு மேக் மணி கிடையாதுங்க. நீங்கள் எவ்ரிடே ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்கன்னா மேக் மணி இல்லை, இன்ஃபேக்ட் உல்டாவா மணி இருக்கிறதையும் நீங்கள் எரோட் பண்ணிடுவீங்க. இட்ஸ் நாட் நெசசரி தட் ஒவ்வொரு நாளும் உங்கள் செட்டப் ரிப்பீட் ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ட்ரேட் பண்ணி உதயகலாய்ச்சி எடுத்தோன்னு நான் பையாசல் பஞ்ச் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு இதுதான் ப்ராப்ளமே. ட்ரேடிங்கை ஃபேண்டஸியாக பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கை ஒத்துரும், அப்படியே ட்ரேடை பஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் செட்டப் எப்போ வருதுங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் தேவையில்லாமல் செட்டப்பே வராமல் ஒன்றுமே இல்லாத இடத்துல ட்ரேட் எடுத்து உங்கள் மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செட்டப் ஆக்சுவலி வரப்போ நீங்கள் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யூ நீட் டு ட்ரேட் எவ்ரிடேங்கிறது இட்ஸ் நாட் மேண்டேட்ரி. உங்கள் செட்டப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் அது வரைக்கும் உங்கள் கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணி வைங்க, உங்களோட டைமை ப்ரிசர்வ் பண்ணி வைங்க, மைண்டு மணி எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி. ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இது நம்ம ஆளுங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இல்லாதனால தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியல. நான் இப்போ பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 7 பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோ எதுக்கு மெயினாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 பாயிண்ட்டு நீங்களே சொல்லி பாருங்கள், இதில் நம்ம என்ன பண்ணி பார்க்குறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ 2-3 வாட்டி பார்த்து எந்த பாயிண்ட் நீங்கள் மிஸ் ஆகுறீங்க, எந்த மித்தை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. அப்போ கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் கரியர் வந்து ஃபட்டாஃபட் கரெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு பி ரைட் ஆல் த டைம். நெக்ஸ்ட்டு நீட் டு பி ரைட் ஆல் த டைம். ஓகேங்களா? இது வந்து மார்க்கெட்டிங்கோட உச்சக்கட்ட ஒரு இதாகவே ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா அப்பாவிங்களை வந்துட்டு ட்ரேடிங்குள்ளே இழுக்கிறதுக்காக எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறோம், கால்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் கால்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து எல்லாமே வந்துட்டு 100% பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த புக் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் கிராஷ் ஆக போது. நீங்கள் வந்து 50,000 இந்த புக் பை பண்ணிங்கன்னா நீங்கள் 2 lakhs சம்பாரிச்சிடலாம் வித்தின் 2 days இல்லை 1 weekல அப்படின்னு சொல்கிறது. நாங்கள் கொடுத்த எந்த ஒரு கால் டிப்ஸுமே தப்பானதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. மார்க்கெட்டுங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. எல்லா டைமும் எல்லாரெல்லாம் கரெக்டாக இருக்கவே முடியாது. மார்க்கெட் தான் சுப்ரீம். சரிங்களா? ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரியான நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே எப்போவுமே நான் எப்படி தப்பாக முடியும் நீங்கள் மார்க்கெட் கிட்ட. ரெண்டாவது ரகம் என்னன்னா இந்த மாதிரி டிப்ஸ் வாங்கி ஏமாறுறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் எப்படி தப்பாக இருக்க முடியும், மார்க்கெட் தான் தப்பாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டுன்னு நீங்கள் எப்போவுமே நினச்சிக்கிறது. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்றைக்கு நான் தப்புன்னு அக்செப்ட் பண்ணிட்டு எங்கே தப்பாச்சுன்னு நீங்கள் தப்புன்னு அக்செப்ட் பண்ணால் தான் எங்கே தப்புன்றதே யோசிக்க போக முடியும். அப்படி யோசிச்சா தான் நீங்கள் அதை கரெக்ட் பண்ண முடியும். அதை கரெக்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு அந்த தப்பை எடுத்து போய் ப்ராஃபிட்டில் முடிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். நம்மள நிறைய பேர்ட்டு இந்த குவாலிட்டி வந்து இருக்கவே இருக்காது. யூ நீட் டு பி ஆல்வேஸ் ரைட்னு திங்க் பண்ணுவோம். பட் இதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட ட்ரேடிங் கரியர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங் இஸ் கேம்லிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் செகண்ட், டே ட்ரேடிங் வந்து கேம்லிங் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ட்ரேடிங்னாவே கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஏன் கேம்லிங் அப்படின்னு கேட்டால் கேம்லிங்கும் டே ட்ரேடிங்கும் ஒன்றான்னு என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா என்கிட்ட வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்துட்டு செட்டப் இருக்குது, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செட்டப் இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பேங்க் நிஃப்டியில் தான் பண்ணுறேன், என்னோடய செட்டப் வந்தால் தான் ட்ரேட் பண்ணுவேன், நான் வந்துட்டு 1:3 ரிவார்டு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் 1 லாட்டில் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ லாட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட பிளான்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ லாஸ் பண்ணுவேன் எவ்வளோன்னு கேட்டேன். நான் ஒவ்வொரு மந்த் பிஎன்எல் போஸ்ட் பண்ணும்போது கூட சொல்லியிருக்கேன். நான் ரிஸ்க் எடுத்தது 1 லாட்டில் 450 rupees, நான் ஏர்ன் பண்ணது 1500. அப்போ எனக்கு போனால் 450 ரூபாய் வந்தால் 1500. நான் ஒரே ஒரு ட்ரெட் தான் எடுப்பேன். என்னைக்காச்சும் செகண்ட் ட்ரிப் போயிருக்கலாம், பட் அப்படி போனதா ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாதவங்க
இருக்கு என்கிட்ட 1,00,000 என்னோட கேபிட்டலும் நீங்க பார்த்திருந்தா தெரியும். என்னோட வீடியோஸ்ல பார்த்திருந்தா தெரியும். என்னோட இதுல எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு எல்லாமே தெரியும். ஸோ அத்தனையும் நான் பிளேஸ் பண்ணி ஒரே நாள்ல ட்ரேட் பண்ணா, ஐ கேன் டூ இட். நான் அத அழிக்கவும் செய்யலாம். பட் அப்படி கிடையாதுங்க. ட்ரேடிங்கிறது இட்ஸ் லைக் அ பிசினஸ். நான் அத பிசினஸா பார்க்குறேன். ஸோ இட்ஸ் நாட் கேம்பிளிங் ஃபார் மீ. அதே வந்துட்டு நீங்க வந்துட்டு ட்ரேடிங்ல ஓவர் நைட்ல பணக்காரங்களா இல்லன்னு சொல்றத நம்பிட்டு வந்து சும்மா இஷ்டத்துக்கு பைசல் போட்டுட்டே இருக்காங்கன்னா, அது கேம்பிளிங் மாரி தான். ஏன்னா கேம்பிளிங்ல வந்துட்டு சீட்டு போட்டா என்ன வரும்னு தெரியாது உங்களுக்கு. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அது எண்ட் ஆஃப் த டே அவங்க எவ்வளோ வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு தெரியாது. இன்னைக்கு மழை வருமா வராதான்னு கேட்டா தெரியுமா? ஆம், கலெக்டர் லீவ் விட்டுருவாரு மழைன்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு மழை இல்லாம கூட இருக்கும். ஸோ அது அவருக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட டே ட்ரேடிங் வந்துட்டு கேம்பிளிங்ன்ற விஷயத்துல வந்துட்டு கண்டிப்பா என்னை பொறுத்தவரைக்கும் கேம்பிளிங் கிடையாதுங்க. ஏன்னா நான் எல்லா ரூல்ஸும் எல்லா செட் ஆஃப் திங்ஸும் எல்லா கால்குலேஷன்ஸும் ஃபாலோ பண்றேன். ஸோ இட்ஸ் அ பிசினஸ் ஃபார் மீ. இட்ஸ் நாட் அ கேம்பிளிங் ஃபார் மீ. பட் நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் கேன் பிகம் அ ட்ரேடர்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இது வந்து நிறைய பேர் வந்துட்டு எனி ஒன் கேன் பிகம் அ ட்ரேடர் அப்படின்னு கேட்குறாங்க. கேன் பிகம் அ ட்ரேடர். ஓகேங்களா? அது உண்மையா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியும். இவங்க தான் ட்ரேடர் ஆகணும், அவங்க தான் ட்ரேடர் ஆகணுங்கிறது கிடையாது. பட் அந்த ட்ரேடர் ஆகணும் நான் முன்னாடி சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். நீங்கள் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும், செட்டப் ஃபாலோ பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் இஸ் ரிவார்ட் ஃபாலோ பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்கில் ட்ராடவுன் ஃபேஸும் வரும். ஒரு டைமில் அப்பில் போயிட்டுருப்பீங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15,000 இல்லை 1,00,000 1.5 lakh ப்ராஃபிட் வரும். திடீர்னு வந்து ஒரு 25,000 லாஸ் வரும். உடனே அந்த இடத்துல வந்துட்டு வெக்ஸ் ஆகிடக்கூடாது. இன்னும் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கூடாது. எதனால் லாஸ் வருது? இல்லை அந்த லாஸ் ஃபேஸை சஸ்டெயின் பண்ணி நம்ம எப்படி திரும்ப அப்ஸில் போகிறோம்? இந்த மாதிரி வந்து எல்லா சார்ட் ஆஃப் திங்ஸையும் ரெகுலேட் பண்ணி பண்ணணும். ப்ளஸ் செட்டப், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் இதெல்லாம் பண்ணி பிஸ்னஸ் மாதிரி ட்ரேடிங்கை பண்ணுறவங்களால மட்டும்தான் ட்ரேடர் ஆக முடியும். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஸ்டெப். யூ ஹாவ் டு மேக் உங்களையே நீங்கள் வந்துட்டு ஒரு டிசிப்ளின் பர்சனாக மாற்றிக்கிட்டா மட்டும்தான் யூ கேன் பிகம் அ ட்ரேடர். பட் யூ கேன் பிகம் அ ட்ரேடர். பட் எனி ஒன் கேன் பிகம் அ ட்ரேடர். ஆனால் ட்ரேடர் ஆகுது ஈஸியான விஷயமானா கண்டிப்பாக கிடையாது. யூ ஹாவ் டு மேக் எஃபர்ட். யூ ஹாவ் டு சேஞ்ச் யோர் செல்ஃப். நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். கண்டிப்பாக இதெல்லாம் செய்தால் நீங்கள் ட்ரேடர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மித்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பொய்களாக கூறப்பட்டிருக்கு. இந்த பொய்களுக்கு எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க? இந்த பொய்யில் எந்த பொய்யை நீங்கள் நம்பி செயல்பட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த பொய்யை மாற்றிட்டு நீங்கள் உண்மையான ரீசன் நான் சொன்னதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டே ட்ரேடிங் லைஃப் ஸ்டைலும் மாறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறையவே யூஸ்ஃபுல்லான எஜுகேஷன் வீடியோஸ் இது வரைக்கும் எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஷிவாரி ட்ரேடர்ஸுங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் நம்மளோட மெயில் ஐடி கம்யூனிட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களோட தேங்க்யூ.